ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நான் வந்து அரிசி ஊற வைக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன்னு சொன்னேன், நான் மறந்துட்டேங்க, சாரி. இங்கே பாருங்கள், இது ரேஷன் அரிசி தான். நான் எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா? உப்பு போட்டு நல்லா கழுவுனிங்கன்னா இவ்வளோ வெள்ளையாகிடும். இங்கே பாருங்கள், இந்த கிளாஸில் வந்து 7 கிளாஸ் புழுங்கரிசி எடுத்திருக்கேன், 3 கிளாஸ் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதே மாதிரி இதில் வந்து 1.5 கிளாஸ் உளுந்து போட்டிருக்கேன். பாருங்கள், அவல் ஊற வச்சுருக்கேன். இதில் பாருங்கள், கொஞ்சமாக சாதம் போட்டிருக்கேன் ஆட்டுறதுக்காக. கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஜாஸ்தி வேண்டாம், கொஞ்சமாக போட்டுக்கோங்க. உளுத்தம் பருப்பில் போடுறதுக்கு வந்து பாருங்கள், ஐஸ் க்யூப் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். போட்டு ஆட்டி நீங்கள் இட்லி சுட்டு பாருங்கள், எவ்வளோ ஸ்மூத்தாக வரும், எவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நான் இதெல்லாம் ஆட்டிட்டு நாளைக்கு உங்களுக்கு இட்லி சுடும் போது காட்டுறேன், ஓகேவா? இது ஊற வைக்கும் போதே காட்டலான்னு நினச்சி நான் மறந்துட்டேன், இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. இதை ஆட்டிட்டு நாளைக்கு காலையில் சிக்கன் குழம்பாவது மட்டன் குழம்பாவது வச்சு இட்லி ஊற்ற போகிறேன். அப்போ உங்களுக்கு காட்டுறேன் இட்லி எப்படி வந்திருக்குன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரேஷன் அரிசியை வேஸ்ட் பண்ணாதீங்க. பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். நல்லா கல் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு கழுவுனிங்கன்னா ஒரு 4-5 முறை நல்லா வெள்ளையாக வந்துடும். இட்லி கருப்பாவோ கலராகவோ இருக்கவே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்காக நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, பாய்.